ஸோ இப்போ ரீசெண்டாக ஆகஸ்ட் 20 அன்னைக்கு Realme தரப்புலேருந்து அவங்களோட 5 சீரீஸை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்லேயே ஒரு சில போஸ்டர்ஸ்லாம் அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் Realme 5 சீரீஸோட லீக்டு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோவே ஆரம்பிக்கலாம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணனால நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த 5 சீரீஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த 5 சீரீஸ் Redmi Note 7 Proக்கு காம்படிஷனாக வருமா? ஸோ இங்கே ஒரு பூல் தரேன், கண்டிப்பாக யாருக்கு வேணாலும் நீங்கள் ஓட் பண்ணலாம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ ஆரம்பிக்கலாம். முன்பக்கம் பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச் கொண்ட ஒரு பெசல்ல டிஸ்பிளே இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு IPS LCD டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளேல ஒரு சின்ன வாட்டர் டாப்லெட் நாட்ச் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த நாட்ச்ல 16 மெகா பிக்சல் கேமரா வச்சிருக்காங்க ஒரு செல்ஃபி ஷூட்டருக்காண்டி. ஸோ Realme தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராலையும் நாங்கள் ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செல்ஃபி கேமரா வச்சு நம்ம ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸும் நல்லாவே எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ முன் பக்கத்தை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பின்பக்கத்தில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ Realme தரப்புலேருந்து 5 சீரீஸ் தான் முதலாக அவங்க லான்ச் பண்ணுற குவாட் கேமரா செட்டப். பின்பக்கமாக ஒரு 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 14 மெகா பிக்சல் சோனி IMX 586 சென்சார் ஒரு வச்சு கேமரா ஒரு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த கேமரா நீங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தது தான். ஸோ Note 7 Pro ஆகட்டும், Realme 3 Pro ஆகட்டும், ஸோ இதில் எல்லாம் இந்த கேமரா வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல் கொண்ட ஒயிட் ஆங்கிள் கேமரா. ஸோ இந்த கேமரா மூலிமா வந்து நீங்கள் ஒயிட் ஆங்கிள் ஷாட்ஸ் அல்லது ஒயிட் ஆங்கிள் வீடியோஸ் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ தேர்டாக இருக்கிற கேமரா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 5 மெகா பிக்சல் கொண்ட மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்குரிய கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ Realme தரப்புலேருந்து புதுசாக இந்த 5 சீரீஸில் தான் மைக்ரோ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபோர்த்தாக இருக்கிற கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சி கேமரானே சொல்லலாம். இந்த Realme 5 சீரீஸ்லேருந்து எடுத்த ஒரு சில சாம்பிள்ஸ் இமேஜஸ் மேக்ரோ ஷாட்ஸை வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம். LCD டிஸ்பிளே கொடுக்கறதுனால வந்து நம்மளுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடியாது. ஸோ அதனால இவங்க ரியல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதுவும் பின்பக்கமாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ பின்பக்கத்தை பற்றி நம்ம இப்போ முழுசாக பார்த்துட்டோம். ஸோ அது ஆனால் இதோட பாடி எந்த டிசைனில் பில்ட் ஆகிருக்குங்கிறத பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பிளாஸ்டிக் பாடியில் தான் வருது. கிரேடியன்ட் கலர் இல்லாட்டி ரிஃப்ளெக்டிங் கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த Realme 5ல Snapdragon 710 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட்டிங்காக 610 Adreno GPU கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஒரு மிட் ரேஞ்ச் சிப், நல்ல கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ கேமிங் நம்மளுக்கு எந்த குறையுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 710 ப்ராசஸர் வந்து ஒரு டெய்லி யூசேஜுக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபோனில் 5000 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு சப்போர்ட்டிங்காக WOOC 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த WOOC 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து Realme 3 Proவில் பார்த்தது தான். ஸோ அதே டெக்னாலஜி தான் இங்கே இன்டெகிரேட் பண்ணி Realme கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ்னு பார்த்தா இதில் வந்து 4 இல்லாட்டி 68 GB எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி 128 GB எடுத்துகிட்டு வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 GB RAM இல்லாட்டி 64 GB மாடல் வந்து ஒரு 14,000 ரூபாய்க்குள்ளே வந்தால் ஸோ இது வந்து Note 7 Proக்கு ரொம்ப காம்படிஷனாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ Realme வந்து எந்த மாதிரிலாம் ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். ஸோ இந்த மாடலை வந்து எந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு லான்ச் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேஸ் பண்ணி தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தமிழ்ராடார். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தமிழால் இணைந்திருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். ஸோ தேர்ட் கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்குரிய ஒரு கேமரா கொடுத்து